இப்போ சின்ஸ் வி ஸ்போக் அபவுட் மனோதர்ம சங்கீதம். இப்போ மனோதர்மம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் பார்க்கறது வந்து, ராகத்திலருந்து விலகக்கூடாது. தட் இஸ் த கிராமர். ஸோ சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிந்து பைரவி சிந்து பைரவிலலாம் எல்லா நோட்டும் பூந்து விளையாடலாம். தட் இஸ் வெரி ரொம்ப லிபரேட்டிங்கான ஒரு ராகாவா என்ன பொறுத்த வரைக்கும் அது இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு வாசிக்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஃபாரின் நோட் வந்து நம்ம கொண்டு வரோம். அது இருக்கிறது ஃபுல்லாகவே ஃபாரின் தான். பட் நெவர்தலெஸ் இப்போ ஏதோ ஒரு நல்ல ஒரு ராகத்தில் வந்து அப்போ எடுத்துன்னு வரோம் அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் அதை வந்து பெருசாக வெல்கம் பண்ணப்படாது. பிகாஸ் த கிராமர் இஸ் சச். ஸோ இப்போது அந்த மாதிரியான கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளே வந்து ஐயோ தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் சில விஷயங்கள் சில டைம் நல்லா இருக்கே இது ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணும். இதை வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வர ஆடியன்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60% ஆஃப் தெம் ஆர் மியூசிக்கலி கேள்வி ஞானத்துலையாவது நிறையா இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் நேவிகேட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி யோசிப்பீங்களா? டு மீ நான் ஐ மீன் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் பிளேட் அண்ட் எனக்கு இருக்கிற குட்டி எக்ஸ்பீரியன்ஸில் ஐ வுட் சே இட்ஸ் தி பிளாட்ஃபார்ம் வேர் வி பிளேட். இப்போ வந்து நார்தகான சபாவில் கச்சேரி வாசிக்கிற இடத்துல இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோன்னா இட் இஸ் லைக் ஆடியன்ஸ் இஸ் நாட் கோன் அக்செப்ட் இட் ஃபார் ஷுவர். பிகாஸ் அவள் வந்து இப்படி தான் காம்போஜினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அது வந்து இட்ஸ் அ செட் சிஸ்டம். வி கேன் சேஞ்ச். பட் எந்த இடத்துல வாசிக்கணும் ஈவன் ஆக்சிடென்டல் நோட்ஸுமே ஒரு ராகம் வாசிக்கிறச்சே ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சும்மா இப்படி இது பண்ணால் பலே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதையே இஃப் யூர் டூயிங் இட் ரிப்பீட்டட் நோ ஜஸ்ட் டு ஷோ ஐ கேன் டூ அப்படி பண்ணால் இட்ஸ் நாட் ரைட். இட்ஸ் நாட் மியூசிக்கலி ஆல்சோ குட். ஸோ தட் இஸ் அ ஸ்மால் லைன் வி ஷுட் ஆல்சோ மேக் எங்கே அது வாசிக்கணும். ஸ்டேஜ் மேட்டர்ஸ் ஃபார் ஷுவர். இப்போ நான் வந்து வேற ஒரு ஃபியூஷன் ஷோ வாசிக்கிறேன், அப்போ நான் கர்நாடிக் வாசிக்கிறேன்னா ஐ ஹவ் நோ ஒன் டு கொஸ்டின் மீ தேர். I have the full freedom, full liberty to take whatever, provided I don't spoil the music. அந்த ஆத்தென்டிசிட்டி போகாமல் இஃப் ஐ கேன் இன்வால்வ் எனி கிரியேட்டிவிட்டி நோபடி இஸ் கோயிங் டு கொஸ்டின் மீ. எனக்கே அது வாசிக்கிறது தப்பாக தெரியாது. பட் நான் வந்து ஒரு ப்ராப்பர் கர்நாடிக் ஸ்டேஜில் போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இட்ஸ் நாட் த ரைட் பிளேஸ் டு டூ இட். பிகாஸ் அதுக்கப்புறம் ஃபாலோயிங்காக நம்ம வாசிக்க போகிறது ஒரு ஆத்தென்டிக் கிருதி கம்போஸ் பை செயின்ஸ். அதை வந்து இப்படி ஒரு ராகம் வாசிச்சுட்டு அது இட்ஸ் அ மிஸ் மேட்ச் ரைட். அந்த பாட்டில் அந்த ஸ்வரமே இருந்திருக்காது. நம்ம அதை ராகம் வாசிக்கச்சு அது வாசிட்டு இட்ஸ் அ மிஸ் மேட்ச். ஸோ வாசிக்கிற இடம் கரெக்டாக இருந்ததுன்னா there's nothing wrong in experimenting or involving stuff is what I feel. இப்போ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரிதிங் இஸ் செட். லைக் இப்போது டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் நமக்கு இங்கே இருக்கிற மாதிரி அங்கே வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்னு இருக்காது. ஒரு நோட் இப்படி எழுதினாங்கன்னா தட்ஸ் ஹவு இட் இஸ் பிளேடு. தேர் இஸ் நோ ஆமாம் அது டைனமிக்ஸாக இருக்கட்டும் எவ்ரிதிங் இஸ் ரிட்டன் ஆன் த ஷீட். ட்ரில் பண்ணுமா, விப்ராட்டோ கொடுக்கணுமா, இஃப் யூ ஹாவ் டு கிரெஷண்டோ இன்டு இட், எவ்ரிதிங் இஸ் ஆன் த பேப்பர். ஸோ அந்த பேப்பரை நீங்கள் வந்து அந்த மியூசிஷியனுக்கு மூஞ்சிலேருந்து தூக்கிட்டீங்கன்னா அப்படி நிறுத்திடுவாங்க. ஒரு இப்படி தான் அவங்க வாசிக்கும் போது பாடும்போது த ஷீட் இஸ் த காட் ஃபார் தெம். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சு, ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறேன். இது என்ன ஆச்சுன்னா இது ஒரு மாதிரி ஒரு லிமிட்டேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிது. ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க முடியல. இங்கே ஒரு ஷார்ப் வருது, அங்கே ஃபாரின் நோட்ஸும் வரும். இப்போ அவங்க ஒரு போயிட்டே இருக்காங்கன்னா ஆக்சிடென்டல்ஸ் வரும். ஸோ இந்த ஆக்சிடென்டல் நோட் வரும்போது அதையும் நோட் பண்ணிடும். அதையும் பாடணும். அது எழுதியிருப்பாங்க, இங்கே தான் ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு அதை எழுதியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் நோ லாங்கர் அ சர்ப்ரைஸ். ஸோ இப்போ என்னாச்சு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இப்போ ராக் அண்ட் பாப் மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ், இப்போ ஜாஸ் மாதிரியான ஸ்டைல்ஸ்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து சேஞ்ச் ஆச்சு. அதுக்காக கிளாசிக்கல் அழிஞ்சு போகலை. இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஆப்ரா இருக்குது, எல்லாரும் பாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு க்ரோத்தோட ஒரு அந்த கொஸ்டின் கேட்டாங்களே அது லிமிட்டிங்காக இருக்குது எனக்கு. ஐ வாண்ட் டு டூ சம்திங் தட் ஐ
லைக் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் வித். அப்படிங்கும்போது நிறைய ஜான்ராஸ் வந்து பில்ட் ஆகுது. தட் ஆஸ் ஐ செட் ஒரு கேப் கிடைக்குது, அதில் ஸ்கோப் இருக்குது, அதில் நம்ம Something is growth building. வந்து Ah. நடக்குது. இப்போது எனக்கு வந்து வயலின் வாசிக்க வராது, உங்களுக்கு வயலின் வாசிக்க வரும். பட் எனக்கு ஏதோ ஒரு பண்ணணும் மியூசிக்கில் அப்படிங்கும்போது ஒரு வேறு பண்ணலாமே, நீ வீணை வாசிக்கலாமே அப்படின்னு ஒரு ஸ்கோப் இருந்தால் தானே வாசிக்க முடியும். அந்த மாதிரி Correct. ஒரு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும்போது தான் அதில் நம்ம வேறு ஏதாவது இருக்கான்னு கேப்பு சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி கர்நாடிக் மியூசிக்கில் நீங்கள் பார்க்குற ஒரு லிமிட்டேஷன்லேருந்து நீங்கள் க்ரோத்தாக அதை அடுத்த லெவலுக்கு என்ன எடுத்துகிட்டு போனீங்க? லிமிட்டேஷன்ஸ் நம்ம பார்க்கறது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆர் ஹவ் வி ப்ரெசென்ட் அ கர்நாடிக் சாங். ஸோ மெயினாக நம்மளோட இதில் வந்து மியூசிக்கில் அது லிமிட்டேஷன் சொல்ல முடியாது. பட் நமக்கு ஒரு பாட்டு என்ன டெம்போவில் இருக்கணும் எதுவுமே மார்க்டு கிடையாது. இப்போ ஒரு அன்னமய கிருத்தியோ ஒரு தியாகராஜ கிருத்தியோ எடுத்தால் பண்டுருத்திக்கோலு இந்த ஸ்பீடில் தான் பாடணும்னு இது கிடையாது. பண்ணலை. தட் இஸ் குட் அண்ட் பேட் பிகாஸ் நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது, நம்ம என்ன எதில் வேணால் பண்ணலான்னு. பட் இட் இஸ் ஆல்சோ பேட் இன் த சென்ஸ் அது வந்து கரெக்டாக அந்த மீனிங் ஆஃப் நம்மளோட கர்நாடிக் மியூசிக் இஸ் வெரி வெரி லிரிக் பேஸ்ட் ஒரு பக்தி பேஸ்ட், ரைட்? ஸோ அதை இமோட் பண்ணுறதுக்கான கரெக்டான நம்ம என் குரு சொல்லி கொடுத்துருக்காரு, அதை நான் அப்படியே ஐ ஜஸ்ட் ப்ளே. ஐ see தட் லைக் அ லிமிட்டேஷன் ஒன்லி பிகாஸ் எது வரைக்கும் நம்ம பண்ணுறது கரெக்டு தெரியாது. நான் வந்து இப்போது 120 பிபிஎம்ல பண்டுரித்திக்கோலு வாசிக்கலாம். ஆனால் அது இஸ் இட் சவுண்டிங் குட், இஸ் இட் ரைட், ராங், டூ மெனி கொஸ்டின்ஸ் அண்ட் டூ மெனி பீப்புள் டு ஜட்ஜ் ஆல்சோ. என்ன இது இப்போ இப்படி வாசிக்கிறா அந்த அந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ ஐ ஃபைண்ட் தட் அ லிமிட்டேஷன். ஸோ ஐ ஃபைண்ட் ஐ மீன் நான் வந்து எப்படி அதை அப்ரோச் பண்ணுவேன்னு பார்க்குறேன்னா, அட்லீஸ்ட் இப்போ நம்ம இந்த ட்ரெண்டில் இருக்கிற குருஸ் ஒரு கற்றுக் கொடுக்கறச்சே வித் தி மீனிங் இஃப் தே கேன் டீச் தி ஸ்டூடெண்ட்ஸ் இதை இந்த பேஸ் ஆஃப் த சாங் பாடினா தான் இட் மேக் சென்ஸ். ஃபியூஷன் பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லி அதை மாற்றி வாசிச்சேன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். ரைட். இது போக போக என்னாகும், ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இந்த பாட்டு இது இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திஸ் பிகம்ஸ் த ரைட் ஒன், ரைட்? புலிகேசி மாதிரி. ஆமாம், வி லூஸ் தி ஸோ இப்போ வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் வி டோன்ட் லூஸ் தி காம்போசிஷன்ஸ் பிகாஸ் வி ஹேவ் அ ரிட்டன் ஸ்கிரிப்ட். நம்மளோடதுல இஃப் வி ஜஸ்ட் கீப் ஆன் changing stuff in terms of fusion and if we do, then end of the day we lose a composition, we lose all those gems. So I want to find a sweet spot where we don't lose anything but we bring in our creativity. I find that a limitation in Carnatic music because we don't have written notes for anything. ராகம் பேர் கூட இருக்கும், பட் வந்து இந்த டெம்போ மார்க்ஸ் இருக்காது. ஸோ ஐ திங்க் அந்த ராகம் மேலே நிறையா லைக் திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் தட் ஐ ஹவ் நோட்டிஸ்ட். இப்போது ஒரு ராகத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு தாளமில் வந்து பெருசாக ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கிறது இல்லை. இப்போது தெர் இஸ் அ சேயிங் ஸ்ருதி மாதா லயபிதா, அந்த மாதிரி ஸ்ருதி இஸ் அம்மா, லயம் இஸ் ஃபாதர். ஸோ அப்படி வந்து பார்க்கறது இல்லையோன்னு ஒரு பக்கம் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். பிகாஸ் நீ கரெக்டாக ஸ்வரஸ்தானம் பிடிச்சிட்டா போகிறோம், நீ எப்படி வேணாலும் பாடிக்கோ அப்படின்னு ஒரு இது இருக்கும். சில பேர் இப்போ என்னோட குரு இன்னைக்கு இப்போ கேட்டால் ஓடுற நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணு, மத்தியமாத்தியெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாடணும், நீ வந்து இது பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். தென் ஐ ரெக்கார்ட் அண்ட் ஐ லிசன் டு மை செல்ஃப். ஓகே, நம்ம ஓடுறோம், இப்போ நமக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு. நான் ப்ராக்டிஸ் பண்ண மெட்ரோனம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். வி ஹேவ் சோ மெனி அட்வான்டேஜஸ். இப்போ நமக்கு வி ஹேவ் ஆல் தோஸ். பட் அந்த காலத்தில் ஒரு மிருதங்கிஸ்ட் கூட உட்கார வச்சு அவள் வாசிக்கிறதா தாளம், நம்ம வாசிக்கிறதா அவளுக்கு தாளம், அந்த மாதிரி தான். It was very humanly. But இப்போ now that we've got so many advantage for us to practice also, இன்னும் அந்த perfections இருக்கு. And that is reflected on the work we do also. இப்போ வந்து நம்ம ரெக்கார்டிங் வாசிக்கிறோன்னா அந்த மாதிரி ஓடுற டெண்டன்சி இருந்தது. I too have that. நான் வாசிக்கும் போது ஒரு ஆங்ஸைட்டியில் we just tend to play fast or go ahead of the groove. பட் அது வந்து நம்ம கேட்கறச்சே கூட தெரியாது. when we just hear it on the என்ன சேரவே இல்லை டவுன் வீட்டில். ஸோ அதை அதாவது எனக்கு அந்த கிளாஸ் போனோன்னு கரெக்டாக பாடி முடிச்சிடணும்டா அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்ஸைட்டி தான் இங்கே மெயினான ஒரு இது.
ஸோ எல்லாம் எனக்கும் அது என்னோட டீச்சர் கிட்ட போகும்போது எனக்கும் இருக்கும், என் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வரும்போதும் இருக்கும். ஐ வில் பி லைக், ஏய் இதே தான்டா நான் நேத்திக்கு பண்ணேன். And also, like, how you compare Western classical, there is a ம். conductor who conducts everything, and எக்ஸாக்ட்லி. even the tempo is marked. Though they might not have metronome, but எல்லா குரூப்பும் ஒண்ணா ஸ்டிக் ஆன் பண்ண முடியும். நம்ம சிஸ்டம்ல வந்து ஒருத்தர் ஓடுனா, நீ ஓடுறியா நானும் ஓடுறேன். அந்த மாதிரி தான். இட்ஸ் நைஸ் டு டூ இட். சம் ஆர் தி அதர் வந்து அந்த ஒரு கோலேஸ் வந்துடுறது எல்லாருக்கும். பட் we don't have someone to conduct us on stage. That's right. You're right. So, பிரவாகம் பத்தி பேசலாம். இட்ஸ் an all women Yeah. women band. இங்கிலீஷ் டீச்சரா வந்து உமன்ட்டேன். ஸோ இட்ஸ் an all women band. இது வந்து வாஸ் இட் an artistic decision that you took or is it something that you saw? நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, a gap in the industry where women force நிறைய இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க வந்து எடுத்த ஒரு பேண்ட் டெசிஷன். வந்து ஆக்சிடென்டலாக ஃபார்ம் ஆனது தான். இட் வாஸ் நாட் அன் இன்டென்ஷனல் இதெல்லாம். பிகாஸ் வி வர் டூ ஸ்மால் டு டிசைட் ஆல் தட். வி ஸ்டார்டட் இட் அபவுட் 9 years பேக். அப்போ வந்து அப்போ என்ன வயசு இருந்திருக்கும் உங்களுக்கு? லைக் ரஃப்லி, சாரி ஏஜ் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். I'm 28 now, so 9 years back. மேக் தெரிலன்னு சொல்லி நீங்கள் என்ன இப்படிலாம் Well, கொஸ்டின் sir. பண்ணுறீங்க பார்த்தீங்களா? சாரி தெரியாம பண்ணிட்டேன். ஓகே சரி, ஜஸ்ட் கிட்டிங். நான் வந்து அப்போ வந்து லைக் என் பேண்டில் இருந்த எல்லாருமே வி வர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் பிளேயிங் கச்சேரிஸ் டுகெதர். அண்ட் இந்த மாதிரி ஒரு கச்சேரி டேல வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும்னு வி வர் ஆஸ்ட் டு ப்ளே. தட்ஸ் ஹவ் ஆக்சிடென்ட்லி தி பேண்ட் ஃபார்ம். ஓகே நம்ம இந்த பேண்டை பண்ணலாம். இன்வைட்டில் போட ஏதாவது பேர் வேணும்னு கேட்டாங்க. எங்கள் எல்லார் பேரையும் வச்சு நாங்கள் வி ஃபார்ம் த நேம் பிரவாகம். ஓ அப்படியா? ஆல் our names will come. So the flautist was Purnima appo. So we had P, R for me, Anjani Ashwini, 2 A's, Janani Hamsini, hum எடுத்து பிரவாகம் அப்படின்னு. That's how the name came. சும்மா with all our names. அந்த சின்ன பசங்களுக்கு இருக்கிற ஆங்ஸைட்டியில் பண்ணுறது. ஸோ அப்படி தான் அந்த நேம் வந்தது. பட் தென் அந்த ஒரு ஃபஸ்ட்டு கச்சேரி வாசிச்சோன்னே அதுக்கு பண்ண ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ரிஹர்சல்ஸ். பிகாஸ் கீர்த்தனை அப்படியே நானும் அஞ்சனியும் தான் லீடில் இருந்தோம். ஸோ வீணா அகேன் வேறு குரு வேறு பாடாந்தரம். ஸோ வி ஹேட் டு ஃபைண்ட் அ நியூ வே டு ப்ரெசன்ட் தி கர்நாடிக் மியூசிக். கீர்த்தனை வாசிக்கிறதுமே சேர்ந்து வாசிக்க முடியாது, வேறு சங்கதி கிளாஷ் ஆகும். ஸோ அப்போ வந்து நான் வாசிக்கிறச்சு அவள் பேக் பண்ணுறது வீணையில். இதெல்லாம் ஜென்ரலாக கச்சேரியில் பண்ண மாட்டாங்க. அப்போது கர்நாடிக் செட்டப்பில் தே டோன்ட் டூ திஸ். ஸோ ஆல் திஸ் வர் நியூ ஃபார் அஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நான் வாசிக்கிறச்சே அவள் பேக் பண்ண, அவள் வாசிக்கிறச்சே நான் பேக் பண்ணுறது. இதுக்கு ஒரு லேயராக ஃப்ளூட் வரும். தென் வீ ப்ளே லைக் கீர்த்தனையே கொஸ்டின் லைக் அ டுவெட் சாங்னு வச்சுக்கோங்களேன். ஐ பிளே அ சங்கதி, யூ இம்ப்ரூவ் த சங்கதி அண்ட் யூ பிளே அனதர் ஒன். ஸோ அது பில்ட் ஆகி லாஸ்ட் சங்கதி when everyone plays together, it's a nice thing and new thing to listen also. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் இது, பட் ஆக்சிடென்டலாக உருவானது தான் பிரவாகம். ஆல் விமன் பேண்ட். ஆமாம். ஸோ அது எப்படி நீங்கள் வந்து how are you taking it forward right now? இப்போ வந்து we've come to a level where we want to experiment other stages also apart from just Carnatic music. So நாங்கள் நிறையா collaborative projects ட்ரை பண்ணியிருக்கோம் where we do it with dancers. We compose our own music. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் எடுத்து we tune it. And then அதுக்கு வந்து டான்ஸர் அதோட மீனிங்கை வந்து டான்ஸ் மூலமாக காமிச்சா எப்படி இருக்கோ அந்த மாதிரி. அண்ட் பாரதியார் சாங் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் ஒன் பிக் ப்ராஜெக்ட் தட் வி டுக் வாஸ் திருப்பாவை 30யும் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் த சேம் திருப்பாவை நாங்கள் ஒரு லிரிசிஸ்ட் வச்சு அதோட மீனிங்கை மட்டும் வி வாண்ட் டு பிரிங் இட் வித்தின் 1 minute லைக் அன் இன்ஸ்டாகிராமபிள் சாங். வாவ். ஸோ அந்த 30யுமே 1 minute எவ்ரி ஈச் சாங் ஒன்று. ஸோ அதோட ஜிஸ்ட் ஆஃப் இந்த பாட்டு கேட்டால் யூ வில் கோ பேக் டு தி ஒரிஜினல் அண்ட் லிசன். தட் வாஸ் அவர் இன்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி குட்டியாக கேட்டால் ஓ நல்லா இருக்கே, வில் கோ டு த ஒரிஜினல்னு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் போய் கேட்பாங்கன்ற ஒரு இன்டென்ஷனில் வி டிட். பட் இட் வாஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் வேர் நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம், சிங்கர், நான், மிருதங்கிஸ்ட். ஸோ அந்த என்டையர் ப்ராஜெக்டில் ஒன்லி 3 people. பட் இஃப் யூ லிசன் டு த சாங் அது வந்து ரொம்ப ஒரு ப்ரொடியூஸ்டு ட்ராக் மாதிரி. நோ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர் யூஸ்ட், ஜஸ்ட் வித் வயலின், ஜஸ்ட் வித் கஞ்சிரா, மிருதங்கம், டெக்ஸ்சர்ஸ் அந்த மாதிரி வச்சே வி டிட். ஸோ என்டையர் மீனிங்கும் அந்த 1 minute சாங்கில் வந்துடும் வித் அ கோரஸ் ஆல்சோ. லைக் அதான் நாங்கள் எவ்ரிடே வி போஸ்டட் இட். இந்த வாட்டி கொலாபரேட் எப்படி பண்ணோன்னா வித் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து அதுக்கான பிக்சரை அதே டைமில் 1 minute தே வில் ட்ரா.
அந்த டைம் லேப்ஸ் மாரி எடுத்து ஸோ வி எடிட்டட் தட். வி கொலாபரேட்டட் வித் 2 ஆர்டிஸ்ட்ஸ். ஒரு 15 ஒருத்தரோடையும், இன்னொரு 15 இன்னொருத்தரோடையும். ஃபேன்டாஸ்டிக். அண்ட் டெய்லி வி போஸ்டட் இட். ஸோ தட் வாஸ் அ பிக் ப்ராஜெக்ட் ஃபார் அஸ். பை பிரில்லியன்ட். ஒரிஜினல் தான், பட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் இது மாதிரி. அண்ட் திருப்பாவை. ஐ டியூன்ட் ஆல் தோஸ். ஓ! வண்டர்ஃபுல். One of the biggest challenge that we have got till இப்போ ஒரு 9 years ஆயிடுத்து. Finding a female keyboardist was a biggest challenge, I would say. ரொம்ப பேர் கிடையவே லைக் பெர்கஷனிஸ்ட் கூட இருக்காங்க, ட்ரம்மர்ஸ் கூட இருக்காங்க. பட் பியானிஸ்ட் இருக்காங்க. ஆனா கீபோர்டிஸ்ட் கிடையாது. வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சூப்பரா வாசிக்கிற பியானிஸ்ட் இருக்காங்க. பட் நம்மளோட லைட் மியூசிக் வாசிக்கிறதுக்கு வெரி வெரி லிட்டரலி என்னலாம் நாங்க வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயெல்லாம் ஆல் தேடணும். யாராச்சும் வந்து வாசிக்கணும். அண்ட் டு மெயின் நெறைய பேர் இஃப் யூ ஹவ் சீன் இந்த ஃபீமேல் பேண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் சஸ்டெயின் பண்றது இஸ் a very very big challenge. That's what I was about to say. It's a very big It deal. is. Because, you know, no matter how much feminism we talk, nevertheless, ஒரு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா யாருக்குமே பீட் அ மேன் ஒரு உமன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எங்க Around பேண்ட் the மேட் family. யூஎஸ் கூட்டு போயிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். எங்க பேண்ட்லயே ஒரு ஆள் இல்ல. இந்த பாட்காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கீபோர்டிஸ்ட் தானே அவங்க பேண்ட் ஆமா. மெம்பர். அவங்கள வந்து திரும்பி வாங்க. அப்படி இல்லைன்னா வேற கீபோர்டிஸ்ட் சேர்ந்துக்கோங்க. இல்ல வீணை வாசிக்கிறவங்க தான் யூஎஸ் போயிட்டாங்க ஓ. கல்யாணம் பண்ணி. லைக் யூ சைட் அந்த இது இருக்கதான் செய்யும். திங்ஸ் வில் சேஞ்ச். Change, yeah. It's a challenge. Some decisions that we have to take in life, they are big decisions. And sometimes you have to compromise a little bit of sacrifice for the family, for, Absolutely. child birth. என்னென்னமோ வந்து விமனோட லைஃப்பில் இருக்குது. இட்ஸ் நாட் ஆஸ் லீனியர் அஸ் அ மேன்ஸ் லைஃப் இஸ் வாட் ஐம் சேயிங். அவங்களுக்காக அவங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணலன்னு சொல்லலை. Definitely. But from a woman's perspective, these are certain things that we cannot escape. Now, recently I gave a talk on vocal resonance in one of the conferences somewhere in Chennai. Don't ask me, I'm geographically disabled. So, அங்கே வந்து when I gave the talk, it's a doctors conference. So, அந்த டாக்டர்ஸ் கிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி how about periods அதோட டைமில் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த இருக்கும். சும்மா I wanted to know because I was kind of feeling a little down with my voice, especially before my period மாதிரி. ஸோ அப்போ நான் போய் கேட்டால், if you have the opportunity to not sing 5 days before your period and 5 days after your period, கிட்டத்தட்ட 5 + 5 முடிஞ்சது. 10 பாதி மாசம் 15 நாள். முடிஞ்சது. 15 நாள் நான் பாடாமல் இருந்தேன்னா யார் சார் பூவா கொடுவா? So that's the act of our hormones. So கொஞ்சம் இது வந்து வோக்கலிஸ்ட்க்கு இந்த ப்ராப்ளம். இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் லைக் ஐ ஹேவ் ஃபேஸ் மெனி டைம்ஸ் வேர் பேண்டில் வந்து ஹார்ட்லி ஃபீமேல் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ட்ராவலிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹெல்ப் வேணும்னப்போ இட் பிகம்ஸ் வெரி தோ வி சே இப்போ எல்லாமே வி ஆர் வெரி அவுட் ஸ்போக்கன் அபவுட் ஸ்டஃப். ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி எம்பாரசிங் during the travels and long hours of rehearsals இருக்கும். I've had my worst days where கரெக்டாக செகண்ட் டே ஆஃப் மை சைக்கிள் ஒரு 10 hours ரிஹர்சல் இருக்கும். இட்ஸ் லைக் ஐயோ முடியல, எப்படா முடிப்பீங்க அந்த மாதிரி. ஸோ தீஸ் ஆர் நாட் ரீசன்ஸ் தட் வீ கேன். இப்போ ஆஃபீஸ்னால் வந்து அதில் கூட பீரியட்ஸ்க்கு லீவ் கொடுக்குறாங்க. நம்மளோட ப்ரொஃபஷனில் வந்து இன்னைக்கு எனக்கு இருக்கு ஐ கான்ட் கம்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நம்ம எப்பயோ ஒத்துட்டு இருப்போம் அதுக்கு. அண்ட் நமக்கு வரப்போகிறதுன்னு தெரியாது. இது வந்து இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். அண்ட் சம்டைம்ஸ் இந்த கோயில் கச்சேரிலாம் ஒத்துனா இட்ஸ் ஈவன் மோர் அ ட்ரபிள் பிகாஸ் அங்கே த ரிலீஜியஸ் திங்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் கம். வி கான் ஜஸ்ட் நான் ஒத்துன்ட்டேன் போக முடியாது. தேர் ஆர் 2 parts of it. சில பேர் டியூட்டி இஸ் மை ஃபர்ஸ்ட் திங் அண்ட் தே கோ. சம் பீப்புள் தே டோன்ட். பட் இட்ஸ் அ சேலஞ்ச். அஃப்கோர்ஸ் ஆஸ் அ விமன் இட் இஸ் அ சேலஞ்ச். ஸோ அதில் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரவாகமா வந்து touchwood to many more. So there is this thing in literature called neoclassical age. ஸோ நியோகிளாசிக்கல் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. நீங்கள் வந்து நியோகிளாசிக்கல்னு உங்களோட மியூசிக்கை வந்து சொல்கிறதோட டெஃபினேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நாங்கள் வந்து ஐம் நாட் ஷுர் வாட் த வெஸ்டர்ன் மியூசிக் சேஸ். பட் இங்கே நான் சொன்ன மாதிரி கர்நாடிக்கில் பிரவாகம் ஃபீச்சர்ட் ஒன்லி கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் இன் த பிகினிங். இப்போ வி ஹாவ் பேஸ் கிட்டார் கீபோர்ட் அண்ட் ஆல். பட் அப்போ வென் வி ஸ்டார்டட் இட் வாஸ் ஒன்லி கர்நாடிக். ஸோ வி ஹேட் 3 லைக் லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், violin, veena, flute and 3 percussion instruments.
மிருதங்கம், கட்டம் அண்ட் கஞ்சிரோ ஆர் இது. ஸோ இதில் வி வாண்டட் டு பிரிங் இன் டெக்ஸ்சர்ஸ் அண்ட் சவுண்ட் more than the normal presenting சும்மா கச்சேரி வாசிக்க. But it was all pure Carnatic music only. But the way we presented, we wanted to do it differently. So அப்போ வந்து we in the limitation and like ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லிமிடேஷன்ஸ் இருக்குது ஆப்வியஸ்லி. பட் அதுவும் தாண்டி இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் அது எப்படி பண்ணலாம். ஸோ as I said வீணை வந்து ஒரு பேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எப்படி ஒரு யூஸ் பண்ணலாம். சும்மா தானம் வாசிட்டு கார்ட்ஸே வாசிப்பாங்க அவங்க. வாவ் ஓகே ஸோ ஆர்பிஜே மாதிரி வாசிப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட மியூசிக்லேயும் இருக்குது. பட் வி நெவர் யூஸ்ட் இட் ஆன் டாப் ஆஃப் அ கிருத்தி ஆன் டாப் ஆஃப் இப்போது நாங்கள் வென் வி பிளே நான் ராகம் வாசிக்கிறது லிட்ரலி கார்ட் பேக்கிங் மாதிரி வீணையில் வாசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புது டெக்ஸ்சர்ஸ் புது வே ஆஃப் அப்ரோச்சிங் கிருத்திஸை வி ட்ரைட். அதுதான் வி மென்ஷன் இட் நியோ கிளாசிக்கல். பட் ஐ எம் நாட் ஷூர் ஆக்சுவலி கிட்டத்தட்ட அதான் ஓகே நியூ கிளாசிக்கல். ஸோ கிளாசிக்கல் மியூசிக் ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஒன்று இருக்கும். அந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சரை திருப்பி எடுத்து அதை வந்து நியூவாக ஒரு டிமென்ஷன் காட்டுறது தான் நியோ கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லி ஐ திங்க் ஒரு 16th 17th century இஃப் ஐம் நாட் ராங் அப்போ வந்தது அது. ஸோ நியோ கிளாசிக்கல் ஏஜ்னு அந்த ஏஜை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொமான்டிசிசம்லாம் சாரி நான் இப்போ பேசுகிறேன். இப்போ மட்டும் நான் பேச ஆரம்பித்தேன் நிறுத்தவே மாட்டேன். ஸோ எனிவே அது மாதிரி தட்ஸ் ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் நியோ கிளாசிசம் இஸ் லைக் இந்த மாதிரி கீர்த்தனை தான் கர்நாடிக் மியூசிக் தான். பட் அதோட அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி. பிரில்லியன்ட் நைஸ். அண்ட் இட்ஸ் ஆல் லைவ். இட்ஸ் நாட் லைக் நம்ம ஒரு பேக்கிங் ட்ராக் வச்சு அது மேலே வாசிக்கிறது. இப்போ தோஸ் ஆர் நியூ திங்ஸ் தட் ஹவ் கம் நோ. இப்போ ஸ்டேஜ்லேயே ஈவன் இஃப் யூ பெர்ஃபார்ம் ஃபிலிம் மியூசிக் இப்போது வந்து 4 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் சவுண்டிங் வந்து அப்படி இருக்கும். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அ நியூ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வி யூஸிங். எல்லாமே ஃபைன் தான். டு பிரிங் இன் அந்த கைண்ட் ஆஃப் சவுண்ட் பட் வித் ஜஸ்ட் லைவ் மியூசிஷியன்ஸ் இஸ் சேலஞ்சிங். அண்ட் எங்களுக்கும் ஜாலியாக இருக்குது பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இட் இஸ் அ சேலஞ்ச் தட் நம்மளோட அட்ரினலின் ரஷ். ஆமாம். பிகாஸ் கர்நாடிக் ஸ்டேஜஸ்ல யூ கான்ட் யூஸ் ஆல் திஸ் நியூ டெக்னாலஜி. இன்னும் யூஸ் பண்ணல. ப்ராபப்ளி ஃப்யூச்சரில் வரும். பட் இன்னும் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணல. ஸோ இட் புஷஸ் ஆர் இது கிரியேட்டிவிட்டி. ஆமாம் டெஃபினெட்லி. இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃப்யூஷன் அப்படின்னு உள்ளே கொண்டு வரும்போது இப்போ மேபி பெட்டராக இருந்திருக்கலாம் ஆஃப்டர் ஆல் ஆஃப் தட். பட் இனிஷியலி வென் யூ ப்ராட் இன் ஃப்யூஷன் இன் டு தி கர்நாடிக் மியூசிக் இண்டஸ்ட்ரி அஸ் சச் நம்மளுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் கிரிட்டிசிசமோடையும் கூடவே வந்திருக்கும் அந்த கிரிட்டிசிசம். ஸோ எப்படி இந்த பிரவாகமாக வச்சு கர்நாடிக் மியூசிக் டைல்யூட்டும் ஆகாமல் அதே சமயத்தில் ஃப்யூஷன் எலிமெண்ட்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்பிஜிஓஸ் வாசிக்கிறதா இருக்கட்டும் தேர்ட்ஸில் வாசிக்கிறதா இருக்கட்டும் ஐ எம் ஷியோர் நீங்கள் ஹார்மனிஸ்லாமும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது எப்படி அது நீங்கள் கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் டீல் பண்ணீங்க? ஸோ கிரிட்டிசிசம் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆப்வியஸ்லி வரும். பிகாஸ் வி வேர் நாட் தி பயோனியர்ஸ் டு டூ திஸ். எங்களுக்கு முன்னாடி ஸோ மெனி பீப்புள் ஹவ் டன். இப்போது என் குருவே இருக்கட்டும் எம்ஆர் கண்ணன் சார், கணேஷ் குமரேஷ்லாம் அவங்க பண்ணாத ஃப்யூஷன் ஐ திங்க் ஐ வுட் சே பயங்கரமாக ஃப்யூஷன் கான்செப்ட் கொண்டு வந்ததே அவங்கலாம். ஸோ அவங்கெல்லாம் பார்க்காத கிரிட்டிசிசம் நாங்கள் ரொம்ப பார்க்கல. பட் வாட் வி டூ டு அவாய்ட் தோஸ் கிரிட்டிசிசம் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் பாட்டை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். ஒரு நீங்கள் கிருத்தியை மாற்றி வாசிச்சவோ இல்லை கிருத்தியில் ஏதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்ஸ்லேயே நம்ம ரொம்ப ராகம் பேஸ்டாக வந்து பார்ட்ஸ் வாசித்தோன்னா இட் இஸ் ஓகே ஃபார் தெம். பட் கார்டு வைஸ் ப்ராபப்ளி அந்த ராகமில் வராத நோட்ஸ் கூட வரும் விச் வி டோன்ட் டச். யூ ப்ளே த ராகா கார்ட்ஸ். எஸ் வில் ட்ரை டு மேக்ஸிமைஸ் தட் ஸோ தட் இட் இஸ் நாட் அதே கார்ட்ஸ் வேறு வாசிச்சா கூட கீர்த்தனை மேலே வாசிக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி வாசிக்கிற ராகம்லையோ இல்லை அப்புறம் வாசிக்கிற ஸ்வரமுக்கு பேக்கிங்கோ அந்தெல்லாம் வந்து பண்ணாலும் பிகாஸ் நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் காம்போசிஷனில் வி ஆர் நாட் டிஸ்டர்பிங். ஸோ வி டென் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தட் ஆல்சோ பிகாஸ் அதை வந்து மாற்றுறதுக்கு வி டோன்ட் ஹேவ் நோ ரைட் இல்லையா. ஸோ வி ஒன்லி எக்ஸ்பிரிமெண்ட் வித் வாட் வீ கேன் டூ. ஸோ ரெடியூஸ் த கிரிட்டிசிசம். பட் ஆப்வியஸ்லி அந்த மாதிரி என்ன இப்படி வாசிக்கிறாங்க அதெல்லாம் இருக்க தான். ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் வி டேக் இட். அதர்வைஸ் வி டோன்ட் டேக் இட். we got to perform for in the Bharat Kalachar, சென்னையில் திருவையாறுலாம் they give opportunities to explore. அந்த மாதிரி கர்நாடிக் ஸ்டேஜஸ்லையும் we got to perform. என்ன இதுனா எங்களுக்கு அப்புறம் வாசிக்கிற ஆர்டிஸ்ட் முன்னாடி வாசிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப
லெஜெண்டரி பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் பயங்கர பயமாக இருக்கும் டு ப்ரெசென்ட் சம்திங் லைக் திஸ் இன் பிட்வீன் தி ஸ்லாட்ஸ். பட் இட்ஸ் அ சேலஞ்ச், டெஃபினெட்லி இட்ஸ் அ சேலஞ்ச். கோர்ஸ். ஸோ நம்ம நெனைப்போம் இல்லையா, அவங்கலாம் நம்மள திட்ட போறாங்க அப்படிங்கிற மாரி. ஆனா அவங்க வந்து பயங்கரமா வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாங்க. அந்த ஆமா. மாரி எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கா? இருக்கு. நாங்க வாசிச்சப்போ ஒன் ஆஃப் த டைம் எங்களுக்கு அடுத்த கச்சேரியும் ஒரு ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட் குமரேசனா ம். அண்ட் ஜெயந்தி அக்கா அவங்களோட இது இருந்தது சென்னையில் திருவையாறுல. ஸோ அண்ணா வந்து கிரீன் ரூம்லேருந்து வி பிளேட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் வி பிளேட் சாருகேசி அப்போ மெயினா ஆட மோடிக்கிறது. ஸோ ஹி கேம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வெரி டிஃப்ரெண்ட் இது செட்டப் கீப் டூயிங் அப்படிலாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ ஃபேன்டாஸ்டிக். விவ் அண்ட் நாங்க லைக் வி மேட் அவர் ஓன் தில்லானாஸ் ஒரிஜினல்ஸ்ல as ம். part of it. அப்போ வந்து அதோட ப்ரொமோஷனுக்கு வி ஆஸ்க்ட் சுதா ரகுநாதன் மேம் அண்ட் அந்த மாதிரி லீடிங் சிங்கர்ஸ் கன்யாமா எல்லாருமே ம். வந்து எங்களுக்கு பைட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ இன் விச் ஸ்வீட். சுதாமா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் என்னோட ஓன் தில்லானா தான் கோவிட் ம். டைமில் பண்ணோம். லிரிக்லாம் நானே எழுதி அந்த மாதிரி. வாவ்! ஆமாம், டு பிரிங் இன் பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி நேர்மறை அதான் அதோட டைட்டில். ஸோ அந்த தில்லானால நாங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம்னா யாருக்குமே மெயின் ரோல் கிடையாது. எவ்ரி ஒன் ஹேஸ் அ மெயின் ரோல். ம். ஸோ இது வந்து லீட் சிங்கர் பாடுறாங்க, வயலின் மெயின், வீணை அப்படி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் எல்லாருக்கும் அந்த என்டையர் சாங்ல ஏதாவது ஒரு போர்ஷனில் ரிப்பீட்டடாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ம். அண்ட் சவுண்ட் ஸ்பெக்ட்ரமில் கேட்குறப்பையும் ஒரு 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 டிஃப்ரெண்ட் பிகாஸ் பாட்டே கேட்டு எப்பயுமே வயலின் பிஹைண்ட் அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு ஹைரார்கி பிரேக் பண்ணி வி வாண்ட் டு பிரிங் இன் சம்திங் லைக் திஸ். பிரில்லியன்ட். அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க சுதா ரகுநாதன் மேம் அந்த பைட் வீடியோவில் சேயிங் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஒரு தில்லானா தான் ப்ராப்பர்லி ஒரு தேவ மனோகரியில் ஒரு தில்லானா, ம். பட் இட்ஸ் பீன் அரேஞ்ச்டு திஸ் வே வித் ஜஸ்ட் கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது அப்படின்னு வெரி நைஸ். அண்ட் அந்த நிறைகுடம் தடும்பாதுன்னு சொல்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ற நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து இன்செக்யூரிட்டியே இல்லாத ஆட்களா இருப்பாங்க. ஆமாம். ஸோ தட் தே அப்ரிஷியேட் பீப்பிள் ஹோல் ஹார்ட்டட்லி. ஸோ வெரி நைஸ். இத வந்து இன்னைக்கு ஃபினிஷ் பண்றதுக்கான இடம் வந்துருச்சு, டைம் வந்துருச்சு. ஸோ இத ஃபினிஷ் பண்றோம். நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல தொடர்ந்து அவங்களோட பேசுவோம். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் மீ கேஆர் சௌந்தர்யா சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி சை பாட்காஸ்ட்.